அர்ஜுனமூர்த்தி அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தான் இது முழுக்க முழுக்க அப்படின்னு திரு ஷபீர் சொல்றாரு. உங்களோட அவங்க அது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது முட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணா முட்டு கொடுக்க வேண்டியது தானே. நான் என்ன சொல்ல வரேன், இந்த கதையெல்லாம் விட்டுருவோம். இல்ல முட்டு கொடுக்கறது விடுங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க துட்டு கொடுக்கறத பத்தி பேசுங்க. நாங்க முட்டு கொடுக்கறத பத்தி பேசாதீங்க சார். நீங்க வாங்கின துட்டை வாங்குனீங்களா அதை பத்தி பேசுங்க அப்படின்றேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கொஞ்சம் கெஜ்ரிவால் சாரை பத்தி கொஞ்சம் போகணும், உள்ள போய் பார்க்கணும். அவர் அண்ணா ஆசிரியர்கிட்ட இருந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர். ஐஆர்எஸ் ஆஃபீஸருக்கு தெரியாத சூட்சம விதிகளே கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இருந்து அண்ணா ஹசாரேட்ட போனவர் இல்லை, ஐஆர்எஸ் இருந்து தான் அண்ணா ஹசாரேட்ட போனவர். ஐஆர்எஸ் இருந்து அண்ணா ஹசாரேட்ட இருந்தார். அவர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கூட லேட்டர் பார்ட் தான் வாங்கினார், அவரோட இருக்க வரைக்கும் வாங்கினார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட கருத்து என்னென்னா, ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸருக்கு இந்த மாதிரி செக்ஷனை பற்றி, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றி எல்லாம் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், ஐஆர்எஸ் படித்தவங்க தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 9 தடவை அவருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. ஒரு ஜனநாயக மரபில் சம்மன் அனுப்பும்போது அதுக்கு ஒன்று பதில் சொல்லணும், இல்லை அப்பியர் ஆகணும், ஏதோ ஒரு காரண காரியம் பண்ணணும். 9 சம்மன் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரை நெக்லிஜெண்ட்டாக அதில் இருந்தால் அவர் என்ன சொல்ல வர்றார்? பீங்க ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்தவர் மக்கள்கிட்ட ஜனநாயக முறைப்படி என்ன சொல்ல விரும்புகிறார்? அவர் குற்றமற்றவர்னா ஏன் பயப்படணும்? ஏன் பயப்பட? அவரை குற்றவாளின்னு அழைக்கிறீங்களா அல்லது விட்னஸ்க்காக அழைக்கிறீங்களா அப்படின்ற அவர் அங்கேயே போய் தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கான்ஸ்டபிள் வாங்க சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. அங்கே போனால் தான் சொல்லுவாங்கன்னா அவருக்கு தெரியாது, ஐஆர்எஸ் ஆஃபீஸருக்கு தெரியாதா, என்னன்னு தெரியாதா? அவர் போய் அங்கே தெரிஞ்சுக்கிட்டா என்ன தப்பு? தெரிஞ்சதுனால தான் அந்த சந்தேகத்தை இல்லை இல்லை, அவர் வேணும்னே அவருக்கு தெரியும், அவர் குற்றவாளின்னு தெரிஞ்சதுனால தான் பயத்தில் அதை தவிர்த்துக்கிட்டே டைம் கெயின் பண்ண முயற்சி தான் அது பண்ணாரு. இவங்களும் 9 தடவை அந்த டைம் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. சரி போ, அடுத்த தடவை கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்கள எந்த செக்ஷன்ல வரைக்கும் எடுத்துட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இவரே தள்ளிக்கிட்டாருன்னா, கிட்டத்தட்ட அவரை செக்ஷன் நம்பர் 4 and 8 அனுப்பும்போது அண்டர் செக்ஷன் 50 எடுத்துட்டு போக வேண்டிய அளவுக்கு இவரே எடுத்துக்கிட்டார். இதுக்கப்புறம் தான் அவர் அரெஸ்ட் பண்ணுற இடத்துக்கே வராங்க. அது வரைக்கும் அவங்க வரல, டைம் கொடுக்குறாங்க, பேசு வா எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு கேஸை இவரோட செக்ரட்டரி தான் அதை கிரியேட் பண்ணுறாரு, இவங்களோட லெப்டினன்ட் கவர்னர் தான் அது சிபிஐக்கு ரெஃபர் பண்ணுறாரு. இவ்வளோ தான் அவருக்கு தெரியும். இவரோட அரசாங்கம் இதில் ஆல்ரெடி இவரோட அமைச்சர் போய் அழகாக ரிட்ரீட்டில் தங்குறது மாதிரி ஜெயிலில் தங்கி மசாஜெல்லாம் பண்ணிக்கிட்டாரு. அது சிசிடிவி மூலமாக வெளிவந்தது எல்லாருக்குமே தெரியும். இல்லை இல்லை, இவ்வளவு நடந்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் எதை வச்சுக்கணும்? இவரோட ஹிஸ்டரியே பார்த்தீங்கன்னா அவர் குரு துரோகி. எப்படிப்பட்ட குரு துரோகினா, இவர் அண்ணா ஹசாரேயை வச்சு தான் முன்னுக்கு வந்தார். அண்ணா ஹசாரேயை வச்சு தான் இவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சார். அண்ணா ஹசாரே இப்போ எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. இங்கே தமிழ்நாட்டில் பாருங்க, பெரியாரை வச்சு ஆரம்பிச்சவங்களும் இன்னைக்கு பெரியார் செலவு வச்சு கொண்டாடுறாங்க. அரசியல் ரீதியா அதை மாத்திட்டீங்க. அரசியல் சப்ஜெக்ட் தானே இது. ஒரு சின்ன குறுக்கீடு. அண்ணா ஹசாரே ஏதோ அரசியலா பேச வேணாம்னு சொன்னீங்கல்ல சார்? இல்லங்க, இது அரசியல் சம்பந்தப்பட்டதானே. மக்கள் துரோகிங்க, எலக்டரல் பாண்ட்ஸ் பத்தி வாய் திறக்கல, ஊழலுக்கு என்னத சாதிச்சிட்டாரு அவர் அண்ணா ஹசாரே ஒரு மக்கள் துரோகி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாம் லோக் ஆயுத்துன்னு சொல்லிட்டு ஊழலை அழிக்கிறதுக்காண்டி புறப்பட்டு வந்தாங்க. இவங்களோட ஃபண்டமெண்டல் என்ன? இவர் விளக்கமாக தூக்கிட்டு எதுக்கு வந்தார் ரோட்டுக்கு? நான் ஊழல்லாம் அழிச்சிட்டு போகிறேன், ஊழலே இல்லாத ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வரேன்னு சொல்லி தானே வந்தார். இவ்வளோ கூட்டினவர் எதை கூட்டி எங்கே கொண்டு சேர்த்து வச்சிருக்காரு? ஆமாம், அவங்களும் வந்தாங்க, எல்லாம் ஊழல் அழிக்க வந்தாங்க. இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரி சூழ்நிலை இல்லையே. இவர் மட்டும்தானே இப்போ லிக்கரோட ஸ்டோர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இல்லைங்க. அப்படி இல்லைங்க. இப்போ நம்ம பேசுறது நம்ம தலைப்பு என்னங்க? இன்னைக்கு தலைப்பே தானே, இந்த தலைப்பே இந்த ஆமாங்க. அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் அண்ணா ஹசாரேயை பத்தி ஏதாவது பேசியிருப்பாரா? அவருக்கு ஒரு செலவு வச்சிருப்பாரா? அவர் வச்சே முன்னுக்கு வந்தவர் தானே. ஆனா இங்க திராவிட மண்ணில் பாருங்க, இன்னைக்கும் பெரியார் போட்டுதல் இருக்காது. அண்ணா அதிமுகவா இருக்கட்டும், இந்த திராவிட மண்ணில் இருக்க எல்லா திராவிட கட்சிகளும் குரு துரோகமே பண்றது இல்லை. ஆனா இவர் மிகப்பெரிய குரு துரோகி. இவர் பட்ட இவரை போய் நம்ம என்ன பண்ண முடியாது. கண்டிக்கிறேன். லெட் ஹிம் ரெஃப்ரைன் ஹிஸ் வேர்ட்ஸ். குரு துரோகின்னு அவர் பேசினார்னா நான் மோடியை பத்தி கடுமையான வார்த்தைகளை பதிவு செய்வேன். நம்ம இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வார்த்தைகள் தடிமனான ஒரு நாகரிகமான லஞ்சம் பத்தி உங்களுக்கு பேச அருகதை என்ன இருக்கு? இன்னைக்கு நீங்க யாரை வச்சுட்டு பேசுறீங்க? டிடிவி அவங்க கூட வச்சுக்கிட்டு பேசுறீங்க. உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? பிஜேபிக்கும் மோடிக்கும் என்ன அருகதை இருக்கு? என்ன அருகதை இருக்கு? அதுதான் சொல்றேன். நான் அதுதான் சொல்றேன். I want to refrain the words. நீங்க
வார்த்தைகள் அதுக்காக தான் நான் அமைதி காத்துருங்க கொஞ்ச நேரம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுல இந்த கேஸ் இவ்வளவு பிரச்சனைக்காகி இன்னைக்கு ஒரு அரெஸ்ட் பண்றதுக்கு ஒன்று முத்தாய்ப்பா நிறைய பேர் 250 பேர் மேல அவங்க கேஸ் கிரியேட் பண்ணாங்க. அதுல 15 பேருக்கு மேலே எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல இவர் மட்டும் காலந்தாமதம் பண்ணிட்டு வந்தாரு. இந்த 9 தடவை அவருக்கு சம்மன் அனுப்பி கூட அவர் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லாத போது இவர் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸாக இருந்தால் எப்படி இந்த ஒரு தவறை பண்ணாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு பொது மனிதனா, அரசியலே விடுங்க, ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இவ்வளவு சம்மன் வந்தா இப்போ இவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது அவர் கிளைண்ட்டுக்கு இவ்வளவு சம்மன் அனுப்பியிருந்தாருன்னா இப்படி விட்டு கொடுப்பாரா? இவர் அந்த பொசிஷன்ல இருந்தவர் தானே, அந்த தன்மையை உணர்ந்தவர் தானே, அந்த சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சவர் தானே. அவர் நடத்த இல்லை. எனக்கு அதனால தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னன்னா இது திட்டமிட்டு அவரு இந்த இல்ல அவர் தள்ளிட்டு வந்ததோட பர்பஸை அவர் எப்போதுமே டிராமடைஸ் பர்சனுங்க. எலெக்ஷன் நேரத்தில் இப்படி ஒரு டிராமா, வைப்ரண்ட் டிராமா அவரை சுற்றி கிரியேட் பல தடவை அவர் அதான் பண்ணியிருக்காரு. இந்த தடவை அவர் அந்த டிராமாவை கிரியேட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தள்ளிட்டு வந்து கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது இது பண்றாரு. அது அவருக்கு தெரியும். இத்தனைக்கு மேலே வந்தா பிஎம்எல்ஏ வந்தா அரெஸ்ட் பண்ண வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அது அவர் கொண்டு வராரு. என்னன்னா அவருக்கு எலெக்ஷன் நேரத்தில் அவருக்கு ஒரு சிம்பதி வரணும், இதை சொல்லி பாஜகவை திட்டணும். ஆனால் இவர் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், ஜனநாயக கட்டுப்பாடு, ஜனநாயக கோட்பாடு எல்லாத்தையும் மறந்துடுவார். எல்லாத்தையுமே அரசியல் பண்றாரு. இப்படிதான் அவர் என்ன பண்ணாரு, ஃபார்மிங் கூட பார்த்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய அரசியல் பண்ணாரு. பஞ்சாப்ல போயிட்டு நம்ம தனியா பேசுவோம். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு வேல்முருகன். அமலாக்கத்துறையை இந்த கட்டத்தை நோக்கி தள்ளி இருக்கிறது ஆம் ஆத்மி அல்லது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், அப்படித்தானா? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு நான் உங்க கேள்விக்கு போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால்ன்றது இந்திய தேசிய இந்த மக்களினுடைய கனவு. அவர் எதை பிரதிபலிச்சார்னா, சராசரி சாமானிய மனிதன் எப்படி அரசாங்கத்தில் பணி செய்ய முடியும், எப்படி வர முடியும், அரசாட்சியை எப்படி செல்ல முடியும் என்ற ஒரு எளிய மனிதர்களுடைய கனவின் ஒட்டுமொத்த வடிவமாக இன்றைய தினம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்க்குறேன். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்லணும்னா மிடில் கிளாஸ் மக்களுடைய நாயகனாக அவர்களுடைய எல்லாருக்குமே இருக்கும். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பின் அடையாளமாக கெஜ்ரிவால் என்ற ஃபினாமினா இருக்குது. அந்த ஃபினாமினாவை நீங்கள் உடைக்கணும் அப்படின்றது தான் இவர்களுடைய முயற்சி. இப்போ உங்களுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, அமலாக்கத்துறையை நாங்கள் இதை தள்ளி வைக்கல. இட் வாஸ் அ டெலிபரேட் அட்டெம்ப்ட் ஃப்ரம் த டே ஒன் பை தி பிஜேபி கவர்மெண்ட் டு மலைன் தி கெஜ்ரிவால். ஏன்னா எங்களுக்கு மிகப்பெரிய அடையாளம் ஊழல் எதிர்ப்புன்றதா மிகப்பெரிய அடையாளம். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு விஷயம் ஆயிருக்கலாம், அதுதான் சொல்றேன். ஊழல் எதிர்ப்பினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள் நாங்கள். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். விஜய் சிங்லான்னு சொல்லி எங்களுடைய பஞ்சாப் மினிஸ்டர், within 6 months he was sacked and he was imprisoned. காரணம் என்னன்னு தெரியுங்களா? அவர் பகவந்த் சிங் மான்ல ஹெல்த் மினிஸ்டராக இருந்த அவர் 1% கமிஷன் கேட்டார்ன்ற அடிப்படை காரணத்திற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு, பதவியிலிருந்து நீக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் எங்களுடைய அரசாங்கத்தால். கெஜ்ரிவாலுடைய அறிவுறுத்தின் பேர் இதுதான் எங்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்கள் கலங்கடிக்கணுன்ற முயற்சி தான் இந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டம் தான் நான் சொல்ல வரேன். காரணம் நான் சொல்றேன். நீங்க ஏன்னா நீங்க பேசுறீங்கல்ல ஊழல்ல, நீங்க உங்களுக்கு ஊழல் பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? தார்மீக நான் சொல்றேன். ஐ கேன் ரீட் தீஸ் நேம்ஸ். ஐ ஹாவ் a list of names, 50 names நான் இன்னைக்கு படிக்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் தட், பட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த 50 நேம் நான் சொல்றேன். இந்த 50 நபர்களும் உங்களால் குற்றச்சாட்டப்பட்டவர்கள், ஈடியால் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். இதுவரைக்கும் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? சமீபத்தில் இருந்த அஜித் பவார் கூட உங்களை நீங்க ஏன் அவர் மேல நடவடிக்கை கைவிடப்பட்டது? ஆகவே இந்த மது கொள்கையில நீங்க திரும்பவும் சொல்றேன், இட் இஸ் a conspiracy. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க 100 கோடி ரூபாய் கையூட்டு பெற்றதாக சொல்றாங்க. இன்னைய வரைக்கும் மது கொள்கை அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு கேள்வி வருது. ஏன் கூட மது ஒழிப்புக்காக போராடியவர் மது கொள்கையை வகுத்திருக்கிறார் அப்படின்னு வேதனைப்படுகிறார் அண்ணா ஹசாரே. அதற்கு என்ன பதில்? அவர் அந்த வார்த்தைக்கு நான் போய் இட்ஸ் a governance. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இட்ஸ் a governance. அந்த டெல்லி அரசாங்கத்தில் என்ன இந்த டெல்லி அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த கவர்னன்ஸ் இந்த லிக்கர் பாலிசி எப்படி ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தென் தட் டு பர்டிகுலர்லி நம்மளுடைய நேஷனல் கேபிட்டல் ரீஜனாக இருக்கக்கூடிய டெல்லியில் நீங்கள் லிக்கர்
லிக்கர் இல்லாம வந்து ஒரு இது இல்லாமல் நடத்தவே முடியாது. இட்ஸ் an essential, it has become essential part of essential part of லிக்கரை பத்தி நான் வேற பதில் கனவா ஒருவர் உருவாகி இருக்கிறார் அப்படின்னு வரும்போது அப்ப கொள்கை மீறி அங்க இருக்கக்கூடிய கவர்னன்ஸ்க்கு தேவையான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஏய்ந்து கொள்வார் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளமா அதை எப்படி இந்தியாவோட கனவுன்னு சொல்ல முடியும்? கனவு வந்து ஒரு சராசரி மனிதனுடைய கனவு வந்து எப்படி அவனுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றத நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா எந்த 3 விஷயங்கள்ல வந்துட்டு கெஜ்ரிவால் வந்து இன்னைக்கு he has made the complete transformation in the Delhi state. ஒன்னு வந்து எஜுகேஷன் he has completely இன்னைக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் இந்த பிரைவேட் ஸ்கூல்ல தேடி ஓடுற மாதிரி இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை நோக்கி அங்க வந்து போயிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் எஜுகேஷன், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஹெல்த் கேர், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தி கார்ப்பரேட் இது நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி. இதெல்லாம் பண்ணி ஏன் வந்து உங்களால 3 முறை தோற்கடிக்க முடியல கெஜ்ரிவாலை? ஏனென்றால் அவர் மக்களினுடைய அபிமானத்தையும் நன்மதிப்பையும் மிகப்பெரிய அளவில் பெற்றிருக்கிறார். ஆகவே அது வந்து கரிஸ்மா அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது வேற. இப்போ இந்த சம்மனுக்கு ஏன் ஆஜராகல? மடியில கனம் இல்லைன்னா நேர்ல ஆஜராகலன்னா திரும்ப திரும்ப அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து இட் இஸ் a conspiracy and ploy scripted story by the ED. அதாவது மோடியின் ஏவலாளாக இருக்கக்கூடிய கையாளாக இருக்கக்கூடிய ஈடியினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டதா என்ற கேள்வியை தான் வந்து தொடர்ந்து வச்சிட்டு இருக்கார். நீங்க என்னை அக்யூஸ்டா கூப்பிடுறீங்களா விட்னஸா கூப்பிடுறீங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஈவன் நேத்து கூட he challenged all the summons before the டெல்லி ஹைகோர்ட். அந்த டெல்லி ஹைகோர்ட்ல 2:30 மணிக்கு வந்து நீங்க வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸை கொடுங்க, we'll enquire into சொன்னப்ப அதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே இன்னைக்கு it was posted today. அப்போ வந்து நீங்க அந்த மெட்டீரியலை கூட நீங்க தர மறுக்கிறீங்க. உங்களுடைய ஆளுகைக்குள் நீங்க நினைக்கிறத தான் நாங்க செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. we is a popular leader, politically elected leader, and he can fulfill the aspirations of the people. அதை தடுக்கணும்ன்றது தான் உங்களுடைய செயல்பாடு. அப்ப நீங்க வந்து elected people அல்லது ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அப்படின்றதுனாலயே அவரை கைது செய்யாம இருக்க முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் முன்பு எல்லாரும் சட்டத்தின் ஆட்சி நடைபெறணும்ன்றதான் எங்களுடைய அடிப்படை தாற்பயம். ஆனா அதுதான் தாற்பயம். எஸ் நாங்க போல எக்ஸாக்ட்லி we have the legal recourse. அவரோட கேள்வியில ஒரு நியாயம் இருக்குல்ல. அவரே ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி. அப்போ 9 முறை சம்மன் அனுப்பும்போது அவர் ஆஜராகல. அதுதான் நான் கேக்குறேன். மனிஷ் சிசோடியா மேல நீங்க வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டீங்க. Next, you also filed a charge sheet against the Manish Sisodia. இதுவரைக்கும் நீங்க சொல்லப்பட்ட குற்றச்சாட்டான 100 கோடி ரூபாய் கைவிட்டு பெற்றதாக சொல்லப்பட்டதற்கு எங்க எவிடன்ஸ் இருக்கு? எந்த மெட்டீரியலும் ஈவன் மனிஷ் சிசோடியா பெயில் டிஸ்மிஸ் பண்ணப்ப கூட உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த 100 கோடி ரூபாய்க்கான ட்ரையல் எங்க இருக்குன்னு வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து இடியால் பதில் சொல்ல முடியவில்லை. பேரா 14 ஆஃப் தி அந்த மனிஷ் சிசோடியா பெயில் ஆர்டர் காப்பியில் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இட் வாஸ் நாட் எஸ்டாப்ளிஷ்ன்றது ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவர் ஃபோனை வந்து மறைச்சு வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டு அது வந்து ட்ரையலில் டிசைட் பண்ணுங்க. அவங்க எங்க தெரியுமா இந்த வழக்கில் வந்து தீர்மானிச்சாங்க? அது ஒரு அபத்தமான விஷயம். இந்த வழக்கில் வந்து குறிப்பா சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு அந்த கிட்டத்தட்ட 845 அந்த பிரைவேட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்துட்டு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட 5% கமிஷனை வந்து 12% கமிஷனாக உயர்த்தி கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஏற்கனவே லைசன்ஸ் ஃபீ வாஸ் 5 lakhs rupees. அந்த 5 lakhs rupees வந்து இந்த ஒரு கமிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட். இந்த 800 இது நான் முடிச்சேன். அப்பதான் இது ஏன்னா நீங்க தொடர்ந்து வந்துட்டு இல்ல நீங்க இல்ல ஏன் தொடர்ந்து இல்ல இது ஷார்ட்டா முடிச்சேன். இல்ல ஷார்ட்டா முடிச்சேன். இல்ல அடுத்த ஷார்ட்டா ஏன்னா நீங்க வந்து தெளிவுபடுத்த இல்ல கெஜ்ரிவாலோட ப்ரமோஷன் இல்ல கெஜ்ரிவாலோட ப்ரமோஷன் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல குற்றச்சாட்டு வைக்கிறப்ப அதற்கான பதில் நாங்க சொல்ல வேண்டிய எதுக்கு நம்ம இந்த டிபேட் நீங்க நடத்துறோம்? நம்ம ஒரு உண்மை வெளிக்கொண்டு அந்த டேட்டாக்குள்ள ரொம்ப போனோம்னா விவாதமா நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இதுதான் சொல்றேன். இதுதான் வந்துட்டு அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த 5% கமிஷனை 12% கமிஷனா தான் உயர்த்தினாங்கன்றது அலிகேஷன். அதற்காக அந்த பாலிசியை டிசைன் பண்ணாங்க, அதுக்காக 100 கோடி பெற்றாங்கன்னு சொன்னாங்க. அந்த 100 கோடி பெற்றதற்கான இதுவரைக்கும் வந்து மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த மது கொள்கையில எந்த விதமான முறைகேடுமே நடக்கல. இது முழுக்க அரசியல் அந்த எல்ஜி வந்து ரிப்போர்ட்டை வந்துட்டு எல்ஜிக்கு ப்ரொபோஸ் பண்ணி எல்ஜி மேட் 6 corrections in the draft
கமிட்டில தட் வாஸ் கரெக்டட், தேர் ஆஃப்டர் இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட். அப்படி இருக்கும்போது நீங்க இது இட்ஸ் a policy decision of the government. அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் வந்து நீங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டு 45 கோடி ரூபாய் கோவா எலெக்ஷன்ல செலவு பண்ணணும். எங்க இருக்கு? எங்க சொல்லுங்க? 45 கோடி ரூபாய் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சீஃப் செக்ரட்டரி அங்க டெல்லில உங்க நீங்க அப்பாயின்ட் பண்றானே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். சீஃப் செக்ரட்டரி நீங்க ஆள போடுறீங்க. பிஜேபி ஆல சீஃப் செக்ரட்டரி அப்படி அப்படி தான் போடுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை செயல்படாம தடுத்தது வந்து இந்த மோடி அரசாங்கம். ஏன் காரணம்னா மோடியால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் எதுனா, நான் வந்து விஸ்வகுரு அகில உலகத்துக்கே தலைவர் நான் சொல்லக்கூடிய நிலையில உனக்கு தலைவர் யாருன்னா என்னோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற விஷயத்தை உங்களால் ஜீர்ணிச்சுக் கொள்ளவே முடியவில்லை. அதனால நீங்க கேம்பெயின் பண்றீங்க, அவரை மலைன் பண்ணணும்னு பாக்குறீங்க. அதனுடைய முயற்சி தான். ஓகே.